வசந்த பஞ்சமி, ஷியாமளா நவராத்திரி, சரஸ்வதி மகிமை. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சோழ மன்னனுடன் ஏற்பட்ட மனத்தாங்கலின் காரணமாக சேரநாடு சென்று அரசனிடம் தான் கம்பரிடம் அடப்பைக்காரனாக, அதாவது வெற்றிலை பாக்கு மடித்து கொடுக்கும் பணியாளனாக இருந்தவன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். சேரனும் கம்பரை அடைப்பைக்காரனாக வேலையில் அமர்த்தி கொண்டான். கம்பர் அவ்வேளையில் இருந்தபடியே தனது கவிப்புலமையை அடிக்கடி வெளிப்படுத்தி மன்னனின் மதிப்பை பெற்றார். இதனை கண்டு பொறாமையுற்ற மற்ற புலவர்கள் ஒரு சவர தொழிலாளியை அழைத்து அரசவையில் கம்பரை தனது அண்ணன் என்று கூறி அவமதிப்பு அடையும்படி செய்தார்கள். அவனும் அவ்வாறே செய்தான். அந்த அவமானத்தை போக்கி புலவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்து கம்பர் சரஸ்வதி தேவியை தியானித்து வணங்கி அவளது இடக்கால் சிலம்பை அளிக்கும்படி வேண்டி பெற்றார். அச்சிலம்பை அரசனிடம் காணிக்கையாக கொடுத்து அதற்கு இணையான மற்றொரு சிலம்பு தனது தம்பியான சவர தொழிலாளியிடம் இருக்கிறது என்றும் அதனையும் காணிக்கையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கம்பர் வேண்டினார். அரசன் இணை சிலம்பை கேட்டான். சவர தொழிலாளி நான் ஏதும் அறியேன் என்றான். உடனே அவனை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த அளவில் அரசவை புலவர்களே தன்னை அச்செயலில் தூண்டினர் என்றான். பொறாமையுற்ற புலவர்களின் சூழ்ச்சி வெளியாயிற்று. மன்னர் கம்பருக்கு அந்த அரும் சிலம்பு எங்கிருந்து கிடைத்தது என்று வினவினான். இது கலைமகள் சிலம்பு என்றார். அதை கேட்ட அனைவரும் நகைத்தார்கள். ஆம், இது கலைமகள் சிலம்பே, இதோ அதை மெய்ப்பித்து காட்டுவேன் என்று கூறி கம்பர் கலைமகளை வருணித்து சரஸ்வதி அந்தாதி பாடினார். என்ன விந்தை! ஒற்றை காலில் சிலம்பொலிக்க கலைமகள் தோன்றி என் மற்றொரு சிலம்பை கொடு என்றாள். தேவியின் இடக்காலுக்கு நேராக கம்பர் அச்சிலம்பை நீட்டினார். வேதம் புகழும் அவள் பாதாம்புயத்தில் ஏறியது அச்சிலம்பு. படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. கலைமகளின் ஸ்படிகம் போன்ற வெண்ணிறத்தையும் பவளம் போல் சிறந்த வாயையும் வாசனை வீசும் தாமரை போன்ற செங்கைகளையும் உடுக்கை போன்ற மெல் இடையையும் இரவு பகல் எந்நேரமும் துதித்தால் கல்லும் கவிபாடும் என்று தேவியை அற்புதமாக போற்றுகிறார் கம்பர். இந்த சரஸ்வதி அந்தாதி பாடி வசந்த பஞ்சமி திருநாளில் வாக் தேவியான கலைமகளை ஆராதித்து வழிபடுவோம்.